ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஞானம், அறிவாகிய பொக்கிஷத்தை தியானித்தோம். அவருடைய பொக்கிஷமாகிய கிருபையின் பொக்கிஷத்தை தியானித்தோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமாகிய அல்லது இரக்கத்தின் பொக்கிஷத்தை நாம் தியானித்தோம். இன்று தொடர்ந்து தயவின் பொக்கிஷம் இல்லையென்றால் தயவின் ஐஸ்வர்யத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒருவேளை இந்த கிருபை, இரக்கம், தயவு இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இல்லையென்றால் ஒன்றோடொன்று தொடர்புடைய ஒரு வார்த்தைகளாக காணப்படலாம். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது தயவு என்ற ஒரு வார்த்தைக்கு நாம் பொருள் எடுக்க வேண்டுமென்றால் தாயின் தன்மையாகிய அன்பும் இரக்கமும் தான் தயை. தாயின் தன்மையாகிய அன்பும் இரக்கமும் தயை என்று நாம் பார்க்கின்றோம். தாய், தயை, தயவு இவைகளெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து வந்தவைகளாக காணப்படுகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது ஒரு தாய் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறார். தாயின் அன்பை விட, தாயின் கரிசனை விட, தாயின் இரக்கத்தை விட, தாயின் தயவை விட அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயை பெரியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, எல்சடாய். எல்சடாய் என்றால் என்ன? தாயுள்ளம் கொண்ட ஆண்டவர். தாயுள்ளம் கொண்ட ஒரு ஆண்டவர். அவருடைய இருதயம் எப்பொழுதும் உன்மேல் நினைவோடு இருக்கிறது. அவருடைய இருதயம் உனக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறது, உனக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தயையில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் உனக்காக இறங்கி செயல்படுவதிலே, தாயின் அன்பை வெளிப்படுத்துவதிலே, இரக்கத்தை வெளிப்படுத்துவதிலே முந்திக்கொண்டு தன் ஜீவன் கொடுத்து உன் ஜீவன் அழிவுக்கு நேராக நடத்தப்பட்டு விடாதபடி அவளோடு தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தாரே. எவ்வளவு அருமையான ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு ஆண்டவர். ஆம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு மிக மிக பெரியது. எனவே தான் இங்கே சொல்லுகிறார், அவருடைய தயவு இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாதே என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த தயவினாலே நம்மை அவரோடே கூட எழுப்பி அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்பதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய தயவை பாருங்கள். நம்மை எழுப்பி அவரோடு உட்காரும்படியாக அவர் உனக்காக எனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆம், இது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே சம்பவிக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே 6வது வசனத்திலே சொல்லுகிற வருங்காலங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. வருங்காலங்களில் கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கச் செய்வதற்காகவே நம்மை அவரோடே கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இது நம்மால் உண்டானதல்ல, எல்லாம் தேவனுடைய ஈவை. எவ்வளவு தயவு பாருங்கள். தகுதியற்ற, ஒருவேளை தரங்கட்ட உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் தகுதிப்படுத்தி
அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு கிருபையும் கொடுக்கிறார் என்பது நாம் பார்க்கின்ற பொழுது என் தேவனுடைய தயவு எவ்வளவு பெரிது என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்த்து நன்றியுடையவர்களாக நம் ஆண்டவருக்கு முன்பாக ஜீவிக்க வேண்டும். ஒரு தாய்க்கோழி நெருப்பு பற்றி கொண்டிருக்கின்றதான வேளையில் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் கூவி அழைத்து தன்னுடைய இறக்கைக்குள்ளாக செட்டைகளுக்குள்ளாக மறைத்து தன் ஜீவனை கொடுத்து பிள்ளைகளை வாழச் செய்கிறது. இது சம்பந்தமான கதைகளெல்லாம் நாம் சிறு வயதிலிருந்தே சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் போல உன்னை என் செட்டைகளின் மறைவிலை சேர்த்து வைக்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொன்னார். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறக்கலாம், தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னால் இயன்ற காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் தாயுள்ளம் கொண்ட என் ஆண்டவர் எல்சடாய் எனக்காக இன்று என்னை அவருடைய சொந்த பிள்ளையாக மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இன்று என்னை வழிநடத்துகிறவராக மாத்திரமல்ல, வருங்காலங்களிலே என் ஆண்டவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சியிலே நான் அரசாட்சி செய்வதற்கு தக்கதாக என்னை வழிநடத்தி என்னை பக்குவப்படுத்தி என்னை ஊக்குவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை நீங்களும் நான் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகம் ஒரு கருவேப்பிலை போல பயன்படுத்தி தூர எறிந்து விடலாம், அல்லது ஒரு ஏணியைப் போல மேலே ஏறி வந்த பின்பாக நம்மை உதைத்து கீழே தள்ளிவிடுகிறதாக இருக்கலாம். ஆனால் என் தாயுள்ளம் கொண்ட என் அன்பின் தகப்பன் எல்சடாய் என்னை மறவாத ஆண்டவர், எனக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிற ஆண்டவர், நான் வழிக்கு விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி எனக்காக பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஒரு தயவுள்ள கர்த்தர் எனக்கு உண்டு. இந்த தேவனுடைய கரத்தை நான் பற்றி கொண்டு அவரோடு கூட பயணிக்க என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அவரோடு பயணிக்கின்ற பொழுது இந்த நாட்களில் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலங்களில் அவருடைய வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படுகிற மகனாக மகளாக, என் தாய்க்கு நான் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாக, என் தாயுள்ளம் கொண்ட என் ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுத்தவனாக நான் காணப்படுகின்ற பொழுது என் தேவன் வருங்காலங்களுக்கு நேராக என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆம், இந்த நாட்களிலே அரசாளுவதற்கான கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்வதற்காக அதற்குரிய பயிற்சியை ஆண்டவர் இப்பொழுது கொடுத்து வருகிறார். அதை நாம் உணர வேண்டும். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பாதைகளிலேயும் என் ஆண்டவர் அனுமதிக்கின்ற பயிற்சி என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 10:5 குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் கூறுவதைப் போல நாமும் கூட இந்த பயிற்சியின் காலங்களில் என் தேவன் என்னை வருங்காலத்திற்கு நேராக அழைத்து செல்வதற்கு என்னை பயிற்றுவிக்கிற இந்த பயிற்சி காலங்களில் நான் என் முழு சரீரத்தையும் அடக்கி ஆள அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நான் அவர் கற்றுக் கொடுப்பவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பகலை ஆள தேவன் சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் உண்டாக்கினார். சூரியன் தேவ நீதியையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது என்பதை பரிசுத்த மத்தேயு 13:43, நியாயாதிபதிகள் 5:31 மூலமாக நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். சந்திரன் குளிர்ச்சியையும் கிருபையையும் சாட்சியையும் சமாதானத்தையும் குறிப்பிடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியினிடத்தில் வந்துள்ள பகலின் பிள்ளைகளை ஆளுகிற சூரியனாகவும், பாவ இருளில் இருக்கிற அந்தகாரத்தின் பிள்ளைகளை ஆளுகிற சந்திரனாகவும் நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்படியானால் 1000 வருட அரசாட்சியில் அவருடைய கிருபையின் மகா உன்னதமான மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்து கிறிஸ்துவோடு கூட நாம் அரசாளுகிறவர்களாய் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, நித்தியத்திலே சூரிய சந்திரன் இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே விளக்காக இருந்து அவருடைய கிருபையை விளங்கச் செய்வார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். நாம் பிரதிபலிக்கின்ற கற்களாக இருந்து
தேவ மகிமையாகிய பிரகாசத்தை உலகுக்கு வெளிப்படுத்துவோம். இப்போது உலகத்தில் இருக்கும்போதே நம்மை பளிங்கு கொப்பான சுத்தமான எந்த மாசும் கரைதரையும் இல்லாத கற்களாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மாற்றி வருகிறார். பின்பு அஸ்திபார கற்களாக சீயோனும் ஜீவனுள்ள கற்களாக புதிய எருசலேமும் பிரதிபலிக்க வேண்டும். பூமியின் அழுத்தத்தால் எப்படி வைரக்கல் உருவாக்கப்பட்டு விலையேறப்பெற்றதாக மாறுகிறதோ அதுபோல நீங்களும் நானும் விலையேறப்பெற்ற பிரதிபலிக்கும் கற்களாக மாறுவதற்காக இந்த நாட்களிலே பலரால் நெருக்கப்படும் பொழுது, சோதனைகளால் வேதனைகளால் தாக்கப்படுகின்ற பொழுது நாம் துக்கப்படவோ முறுமுறுக்கவோ கூடாது. ஆளுகை செய்வதற்காக ஜெப ஜீவியமும் பிரதிபலிக்க பரிசுத்தமும் பிரதிஷ்டையும் உங்களுக்கும் எனக்கும் மிக அவசியம். இதனையே தயவு நமக்கும் போதிக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஆண்டவருடைய பாதத்திலே முறுமுறுக்காது. நாம் ஆளுகை செய்வதற்கான வெற்றியின் ஜீவியம் செய்ய, தேவனை பிரதிபலிக்க, தேவனுடைய தெய்வீக சிந்தையை அணிந்தவர்களாக, அந்த சிந்தையை பிரதிபலிக்கிறவர்களாக, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்மை முழுமையுமாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய் நன்றி ராஜா. தாயுள்ளம் கொண்ட தயவுள்ள எல்சடாவாகிய உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.